அனைவருக்கும் குருடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வில் யாரெல்லாம் இங்கே வேலைங்க? வேல் தொடுத்து வந்தவன் தான் வேலவனா? தன் உயிரியல் நாதத்தை யாரெல்லாம் உணர்ந்தாங்களோ அவங்கள்தான் வேலைனாங்க. தனக்குள் மறைப்பொருளாய் மறைக்கப்பட்டுள்ள முத்தமிழையும் யார் ஒருவன் முன்னிறுத்தி பார்க்கின்றானோ அவன்தான் முன்னோர்களின் மொழித்துவத்தை உணர்த்த வந்த முத்தமிழின் தமிழ் கடவுளான தேவ தூதராங்க. இங்க நல் தமிழ் எது, நற்றமிழ் எது, நாதத்தில் தவழ்ந்தெழுக்கும் முத்தமிழ் எதுங்க? இந்த மூன்று தமிழையும் எவனொருவன் தன்னுள் நிலையாய் உணர்ந்து நிற்கின்றானோ அவனே வேலாய் உருவாய் உருவெடுத்து நிற்கின்றாங்க. தனக்குள் ஆழமாய் பதிந்திருக்கின்ற ஒரு விருட்சத்தின் மெய்ப்பொருள்தனை தன்னுள் தாகம் தீர அருந்திவிட்டு பிறரின் மோகம் திணைதனை அவன் உருகொடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்குள் மறைப்பொருளாய் மறைந்திருக்கும் ஆத்ம ஜோதி என்று வெளிப்படுகிறதோ அந்த ஜோதியின் முழு விருட்சமே இங்கே வேலாய் ஒவ்வொருவருக்குள்ளும் காட்சியாய் தரப்போகிறதாங்க. நலிந்தோர் முன்னிலையில் நடனம் புரியும் பொழுது கூட நம நீதங்கள் வந்து உன்னில் எதனை சுரம்பாட துடிக்கின்றதோ அந்த சுரத்தினை மட்டும் சூட்சமமாய் நீ கையாண்டு விட்டால் போதும். வாழ்க்கையின் தனித்துவத்தின் நீயும் ஒரு முழு வேலாய் மாறி நிற்பாய். முக்காலத்தையும் அறியக்கூடிய முருகனாகவும் நீங்க மாறி நிற்கலாங்க. நாதம் என்று பிறப்பெடுக்கின்றதோ அந்த நாதத்துடன் இணைந்து நீங்களும் நற்றமிழ் சுவையை நீங்கள் சுவைக்க ஆரம்பித்திட்டால் போதும். உத்தமன் வருவான், உலகியல் நாதம் உன்னிடமும் தந்துவிட்டு செல்வான். எதனை எவர் எண்ணம் இங்கு உரைக்கின்றதோ அவரவர் எண்ணத்தின் வெளிப்பாடுதனை அவரினுள் நிலையாய் நின்று காட்சிதனை மட்டும் களம் பொருத்தி பார்த்தால் போதும். கண்ணியவான் எது கவிக்குயிலாய் வந்து உன்னுள் இசைக்கும் தமிழின் மெய்ப்பொருள் எதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருவருமே இங்கே உணர ஆரம்பிச்சிடலாங்க. காலம் தரும் சுவையை மட்டும் சுவைக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள் வெளிவரும் வேலின் வெளிச்சம் எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்களும் உங்கள் நாத சுவையுடன் சேர்ந்து உணர ஆரம்பிக்கலாங்க. அனைவருக்கும் குருடி சரணங்க.